மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி நடப்பதாக கூறும் புகார்கள் குறித்து விவாதிக்க டெல்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, டெல்லி சட்டப்பேரவையின் இப்போதைய நிகழ்வில் என்ன அமளி தொடர்கிறதா? மிகவும் பரபரப்பான சூழ்நிலையிலே அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்தித்து வரும் இந்த நேரத்திலே இன்று டெல்லி சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூடியதுமே ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏவான அல்கா லாம்பா மின்னணு வாக்கு இயந்திரங்கள் குறித்து பேச தொடங்கினார். அதை இடைமறித்த பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான விஜேந்திர குப்தா மிகவும் முக்கியமான ஊழல் விவகாரங்கள் குறித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை. ஆகவே கூச்சல் குழப்பம் தொடர்ந்தது. இந்த கூச்சல் குழப்பத்தை தொடர்ந்து பல முறை நான் எச்சரித்தும் விஜேந்திர குப்தா தொடர்ந்து கூச்சல் குழப்பத்திலே ஈடுபடுகிறார். ஆகவே அவரை அவையிலிருந்து வெளியேற்றுகிறேன் என்று சபாநாயகர் உத்தரவிட்டார். பின்னர் சட்டசபை காவலர்கள் விஜேந்திர குப்தாவை சபையிலிருந்து வெளியே அழைத்துச் சென்றனர். வெளியே சென்ற குப்தா பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கின்றன, அவற்றை சட்டமன்றத்தின் முன் வைத்து விசாரணை வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என்னை பேச அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று சவால் விட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து சட்டசபையிலே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த விவாதம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த விவாதத்துக்காக மட்டுமே இன்றைய கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. கணபதி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என்பதை தொடர்பாக கூட்டப்பட்டிருக்கும் இந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ செயல்முறை விளக்கங்களை அளித்திருப்பதாக சொல்கிறார்கள். அதன் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான சௌரப் பரத்வாஜ் ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சட்டசபைக்கு கொண்டு வந்திருந்தார். அந்த இயந்திரத்தை இயக்கி காட்டி இதிலே வாக்குகள் எப்படி பதிவாகின்றன, அதை எப்படி மாற்ற முடியும் என்று பல்வேறு விஷயங்களை விளக்கி சொன்னார். ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை வாக்கு என்று நான் பதிவு செய்து காட்டுகிறேன், பின்னர் அதை எப்படி மாற்றுவது என்பதையும் செய்முறையாக செய்து காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு வாக்காளர் போல ஒருவர் வந்து மின்னணு வாக்கு இயந்திரத்திலே ஒரு ரகசியமான எண்ணை அழுத்திவிட்டால் அதன் பிறகு பல்வேறு கட்சிகளுக்கு கிடைக்க இருக்கும் வாக்குகள் ஒரே கட்சிக்கு போய் சேர்ந்துவிடும். இதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி சமீபத்திய தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது, ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது என்று அந்த கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகிறது. அதே குற்றச்சாட்டு இன்று சட்டசபையிலே வலியுறுத்தப்பட்டது. சௌரப் பரத்வாஜ் ஒரு மின்னணு வாக்கு இயந்திரத்தை இயக்கி காட்டி இதிலே பல்வேறு கட்சிகளுக்கு நான் வாக்களிக்கிறேன், ஆனால் முடிவு எப்படி வருகிறது என்று பாருங்கள் என்று சொல்லி அந்த முடிவு வேறு மாதிரியாக வருகிறது என்பதை வலியுறுத்தி காட்டினார். இது தொடர்பாக நாம் தேர்தல் ஆணையத்தை அணுகி இதற்கு தேர்தல் ஆணையம் ஏதேனும் பதில் சொல்லுமா என்றால் சட்டமன்றத்திலே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்று கேட்டோம். அதற்கு தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தற்போது தலைமை தேர்தல் ஆணையரான நசீம் ஜெய்தி டெல்லியிலே இல்லை, அவர் டெல்லிக்கு வந்த பிறகு இது குறித்து என்ன செய்வது என்று முடிவு செய்யப்படும் என்று சொன்னார். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மே மாதம் 12ஆம் தேதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. அந்த சமயத்திலே மற்ற விஷயங்களுடன் சேர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் குற்றச்சாட்டும் இன்று சட்டசபையிலே நடந்த விவரங்களும் சேர்ந்து விவாதிக்கப்படலாம் என தெரிகிறது. கணபதி, நீங்கள் குறிப்பிட்டது போல 12ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் மின்னணு வாக்கு இயந்திரங்களில் முறைகேடுகள் செய்ய முடியாது என தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சௌரப் பரத்வாஜின் இந்த செயல்முறை விளக்கத்திற்கு பேரவை கூட்டத்தில் பாரதிய ஜனதா தரப்பில் என்ன பதில் அளிக்கப்பட்டது? நடவடிக்கைகள் என்ன? ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறது. அதாவது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மிகவும் பத்திரமான முறையிலே தேர்தல் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. வாக்குப்பதிவு நடந்து முடிந்து வாக்குகள் எண்ணப்படும் வரை மிகவும் பத்திரமாக வைக்கப்படுகின்றன. ஆகவே யாரும் குறுக்கிட்டு அந்த சமயத்திலே முறைகேடுகளை செய்ய முடியாது என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் சௌரப் பரத்வாஜ் இன்று சொல்லியிருப்பது என்னவென்றால் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்திலேயே இதில் முறைகேடுகளை செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் இது பற்றி மற்ற கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கின்றன, காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை போக போக பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது ஆம் ஆத்மி கட்சி ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்தித்து வருவதால் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பற்றி பல்வேறு விஷயங்களை அவர்கள் சட்டசபையில் விவாதித்தாலும் நிச்சயமாக ஊழல் குறித்த மிஸ்ராவின் குற்றச்சாட்டுகள், அதாவது சட்டசபை உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சரான மிஸ்ராவின் குற்றச்சாட்டுகள் குறித்து பல்வேறு பதில்களை அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி அரசு தற்போது அளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது.
கணபதி, தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.